லாஸ்ட் இயர் குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் பாலிட்டிலேருந்து கேட்ட எல்லா கொஷினுமே நான் கரெக்டாக தான் போட்டிருந்தேன். நீங்களும் பாலிட்டியில் ஃபுல் மார்க் வாங்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் படித்த மெத்தட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 6 டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாவே பாலிட்டியில் 5லேருந்து 6 கொஷினுக்கு தாராளமாக நீங்கள் ஆன்சர் போட முடியும். நான் கொடுத்துருக்க ஆர்டர் வைஸ் தான் நீங்கள் இதை படிக்கணும். இதை படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் இதுக்கு நிறைய ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பாலிட்டி நோட்டை ஓப்பன் பண்ணாவே ஃபஸ்ட்டு பேஜில் அட்டவணைகள் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இதை எப்படி படிக்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் எல்லாத்தையுமே மெமரி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது யாரோட ஆர்டர் பேர்னால அதை பண்ணாங்க அண்ட் யாரை வச்சு அதை பண்ணாங்க அப்படிங்கிறது. மூணாவது அதோட பர்பஸ், இது ரிசர்வேஷனுக்காக பண்ணாங்களா இல்லை மைனாரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணாங்களா, அந்த மாதிரி இந்த பர்பஸை படிச்சுக்கோங்க. அண்ட் அவுட்கம், இதனால் எதுவும் புதுசாக அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்களா, ஏதாவது அட்டவணைகளை நீக்கினாங்களா, இல்லை புதுசாக ஏதோ ஆர்டிக்கிள் எதுவும் ஃபார்ம் பண்ணாங்களா அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் டிஎன்பிசி இப்போ கரண்டாக இந்த மாதிரி லிஸ்ட்லேருந்து தான் நமக்கு அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ண 1956லேருந்து இப்போ 2026 அப் டு டேட் வரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. மெமரி பண்ண கஷ்டமாக தான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் நிறையா இருக்குது, அதையுமே படிச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே படிச்சுக்கோங்க. டைம் இருந்தால் ஆளுநர் அண்ட் சபாநாயகர் லிஸ்ட்டு வித் இயரோட படிச்சுக்கோங்க. இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பர்சனை கொடுத்துட்டு அவர் எந்த இயரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா இயரை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரு பிரசிடண்டோட லிஸ்ட்டை கொடுத்துட்டு அதை குரானாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. மூணாவதாக 3 பிரைம் மினிஸ்டர் நேமும் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரோட நேமும் கொடுத்துட்டு சூஸ் த ராங் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்கெல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இந்த டாப்பிக்கை படிச்சு. அடுத்ததான் ஸ்கூல் புக் 6th to 12th பாலிட்டியில் உள்ள எல்லா லெசனுமே படிச்சுக்கோங்க. இதை எப்படி படிக்கணும்னா, நம்ம சிலபஸில் கேட்டிருக்க எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிற மாதிரி படிச்சுக்கோங்க. எதெல்லாம் கவர் ஆகலையோ அதை அவுட் சோர்ஸ்லேருந்து படித்து உங்கள் நோட்டில் நோட் பண்ணி. ஸ்கூல் புக்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதை ஆன்சர் பண்ண நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் சில டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மக்களவை, மாநிலங்களவை, நாடாளுமன்றமாக இருக்கட்டும், இல்லை பிரைம் மினிஸ்டர், இந்திய தலைமை நீதிபதி, கண்ட்ரோல் ஆஃப் அட்ரார்ட் ஜெனரல், அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த போஸ்டிங் போகிறதுக்கான மினிமம் ஏஜ், அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு போகிறதுக்கான அவங்களோட குவாலிஃபிகேஷன், அதாவது தகுதிகள் என்னென்னங்கிறத படிச்சுக்கோங்க. அவங்க பவரில் அவங்க மினிமமாக என்ன பண்ண முடியும், அவங்க மேக்ஸிமமாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் லிமிட்டேஷன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு பவர் தான் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் அவங்க பவர் இருக்கும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் தான் இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் நம்மளோட எல்லைகளை பிரிக்க முடியும், ஸ்டேட் சென்ட்ரலுக்கு வந்து நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும், அந்த மாதிரி உள்ளது. இதை தவிர ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் இயர், இம்பார்ட்டண்டான பர்சன், ஏதாவது இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து தான் அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. முக்கியமாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு புரிஞ்சு படிக்கணும் ஸ்கூல் புக்கை. நீங்கள் பாலிட்டியில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா அவுட் சோர்ஸ் படித்து தான் ஆகணும். 2லேருந்து 3 கொஷின் நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. நான் வெங்கடேசன் சாரோட புக் தான் படிக்கிறேன். சில பேர் பிரகதீஷ் பப்ளிகேஷனும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை படிங்க. சோர்ஸ் புக்கை ஸ்கூல் புக் மாதிரி அட்டை டு அட்டை படிக்கக்கூடாது. நம்ம படித்தது போக எதெல்லாம் நம்ம படிக்காத பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 1லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க. அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் எப்படி படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் கவர் ஆகிருக்க டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தா அதை படிச்சுக்கோங்க. அதை தவிர இம்பார்ட்டண்டான அப்பாயின்மெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக பண்ணதை படிச்சுக்கோங்க. இப்போ கரண்டாக வார் நடக்குது இல்லையா, அதில் இந்தியாவோட ஸ்டாண்டுன்னு எந்தெந்த கண்ட்ரிக்கு நடுவில் வார் நடக்குது, எலெக்ஷன் கமிஷனில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஷ்யூ வந்தது இல்லையா, அதை பற்றி படிச்சுக்கோங்க. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது நியூவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தா படிச்சுக்கோங்க. அண்ட் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கா அதை பற்றி படிச்சுக்கோங்க.